ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன படம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அடச்சே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கிற படத்தை வாழ்நாள் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு தரமான இன்னைக்கு படத்தை இன்னைக்கு இறக்கியிருக்கேன். இது ஒரு சூப்பரான ஒரு மூவி சொல்லிடுறேன். இந்த படத்தோட பேர் வந்து நான் மேலே கொடுக்குறேன். இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டு போனால் ஒன்றுமா சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலை போலீஸ் விசாரிப்பாங்கன்னு பார்த்தா போலீஸ் விசாரிக்கல, டிடெக்டிவ் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அந்த டிடெக்டிவ் வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம படத்தோட ஹீரோ ஆல்ரெடி ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே இந்த கேஸும் சேர்த்து விசாரிக்கிறாரு. இந்த கேஸ் விசாரிச்சு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக இந்த படம் செம்மையாக இருக்கும். ஓகே கேஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி படத்துக்குள்ளே போகிறது முன்னாடி நான் உங்கள் ஓன் வைஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்கே அந்த ஃபோன் விடாமல் அடிச்சிட்டு இருக்கு. அங்கே இருக்க கான்ஸ்டபிள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் முதல்ல அந்த ஃபோன் எடு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாரும் அப்போதான் ஏஞ்சிக்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்க ஆளோ அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஃபோன் எடுத்து பேசுகிறோம், ஓ அப்படியா அப்படின்னு பயப்படுறான். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இறந்து போயிட்டு இருக்காரு போல. அந்த கேஸ் தான் சொல்லியிருக்காங்க, இப்போ தான் இறந்து போனாங்கன்னு. இதை பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக பொலிட்டீஷியன் இறந்து போயிட்டாரு, நிறைய ரகலெல்லாம் நடக்க ஆரம்பிக்க போது, நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கலாம், பெட்ரோல் போகலாம் அப்படின்னு சொல்லி போலீஸும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஒரு தெருவில் ஒரு 2 வண்டிங்க வருது. அங்கே 2 பேரும் இடிச்சு வீந்துக்கிறாங்க. இந்த ரெட் ஷர்ட் போட்டிருக்கவன் மேலே தப்பே இல்லை. இந்த சைடு முடி வாங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேலே தான் தப்பு. அவன் தான் ராங் ரூட்டில் வந்திருப்பான். நீ தானே ராங் ரூட்டில் வந்த அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறான்னா, அப்படியே பெட்ரோல் ஊற்றி எரிச்சு விட்டுறான் இந்த வண்டியை. இதை பார்த்து உணர்த்தவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதே டைம் அந்த போலீஸ்காரை வந்து அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா ரகலையா, முதல்ல வண்டியில் இருங்கடா அப்படின்றான். இதை பார்த்து அவன் இல்லை சார் என்னோட வண்டி எரிச்சிட்டான் சார் அப்படின்னு அழுகுறான். ஆனால் நம்ம போலீஸ் கண்டுக்கிற மாதிரி தெரியல. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு 3 பேர் சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வண்டி சத்தம் கேட்டவனே இந்த சைக்கிள் அப்படியே ஓரமாக தூக்கி போட்டு அங்கே பெக்கர்ஸ் படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த போலீஸ் வண்டி போயிட்டு போயிருக்கு தான் திருப்பும் ஏஞ்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் ஒன்றுமே தெரியல. அதே டைமில் கட் பண்ணி இந்த சைடு ஒரு தெருவை காட்டுறாங்க. ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அதே போலீஸ் வண்டி வந்தவனே அப்படியே ரிவர்ஸ் எடுத்துடுறாங்க. அடுத்து அந்த போலீஸ் வண்டி போயிட்டு போயிருக்கு தான் இந்த வண்டி போகுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு கடற்கரையாக இருக்க ஒரு டீ கடை தான் காட்டுறாங்க. அப்படியே அங்கே ஒரு ஆள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். தலையில நல்ல அடி வாங்கியிருக்கான் போல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. அப்படியே பீச்சில் தான் காட்டுறாங்க. 2 லவர்ஸ் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. லவர் வந்து எனக்கு எப்போ ரிங்கு தர போறேன்னு அப்படிங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே 2 சின்ன பசங்க வந்து ரிங்கு தானே அக்கா கேட்கறாங்க, இந்த ரிங்கை கொடுங்க அப்படி ரிங்கை காட்டுறான். இந்த ரிங்கு எங்கேருந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பணம் இருக்கு. இதை பார்த்துன்னு அவங்க 2 பேரும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்து அந்த போலீஸும் வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே இருக்க பத்திரிகையாளர்களை கேன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பணம் வந்துச்சு, அது என்னன்னு விசாரிக்கல, அதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்துட்டீங்களா, அது முதல்ல விசாரிச்சிங்களா இல்லையா, அந்த ஆள் யாரை கொலை பண்ணதுக்கு கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்கும்போது அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இங்கே இருக்க பத்திரிகையாளர் கீன்னு கீச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 1 வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது 1 வாரமா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்னும் 1 வாரத்தில் பண்ணிடுறேன், இந்த கேஸை முடிச்சிடுறேன்றான். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கும்போது இன்னும் 1 வாரத்தில் இந்த கேஸ் நான் முடிக்கலன்னா நான் இந்த இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டு நான் வெளியே போயிடுறேன், இந்த போலீஸ் வேலையை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சம்மதம் போட்டுறான். அப்படியே கட் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் தான் காட்டுறாங்க. அவசரப்பட்டு வாயை விட்டுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த பத்திரிகையாளர் அப்படியே எல்லா பத்திரிகையும் கொடுத்துட்றான். இதேமாதிரி இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆக போறாரு, இன்னும் 1 வாரத்தில் இந்த கேஸ் முடிக்கல, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. அதே டைமில் ஒரு ஃபோன் வருது. என்னன்னா இந்த பொலிட்டீஷியன் இறந்து போனால அந்த கேஸ் பற்றி தான் விசாரிச்சானோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, அப்படியே மறுநாள் தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் இந்த கேஸுக்கு தேவைப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போல. அதே டைமில் இவர் வேறு வாய் விட்டு இருப்பாரு, இன்னும் 1 வாரத்தில் முடிக்கலன்னா ரிட்டையர் ஆயிடுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே இருக்க ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, பேசாமல் நீங்கள் தேட தேவையில்ல, ஒரு டிடெக்டிவ் இருக்கார், அவர் வச்சு தெரியலான்னும் போது ஒரு 2-3 பேர் டிடெக்டிவ் சொல்கிறான். இதை பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் இல்லை அவங்கள தேவையில்லை, செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டிடெக்டிவ் இருக்காரு, கேஸ்லாம் செம்மையாக முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்க கான்ஸ்டபிள். அப்படியே இன்ஸ்பெக்டர் யார் போய் நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடுத்து பின்னாடி இருக்கவங்க அவங்க அம்மா அப்பா அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே டைம் நாங்கள் இன்ஸ்பெக்டர் வர்றாரு. நம்ம ஹீரோ ஃபோன் அப்படியே பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்கே ஒயர் கூட கனெக்ட்ல இருக்காது. அப்படியே ஃபோன் பேசிட்டு இருக்க பந்தாவா பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் இவன் ஒன்றுத்துக்கு லாக்கி ஆக மாட்டான், இவனை போய் எதுக்கு பார்க்க வரணுவா, இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அந்த கேஸை பற்றி ஒன்றுன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நடந்து போச்சு அவரோட பேர், அவங்க எந்த ஊர், அதை பற்றிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, சரி இந்த கேஸ் நீயா பார்த்துக்கோ, ஆனால் எனக்கு ஒரே ஒன்று மட்டும் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லி ஆகணும், இந்த கேஸை ஒன்றும் 7 நாளில் முடியணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் அப்படியே நம்ம ஹீரோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே கொலை நடந்த இடத்தான போய் நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்காரு, எதனா கொலை பண்ண வேணா விட்டு போயிருக்கானா இல்லையா ஒவ்வொரு இடமும் நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் நிறைய க்ளூ கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ இந்த
இன்ஸ்பெக்டர் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலை பண்ணவங்க ஒருத்தன் இல்லை 7 பேர் அப்படின்றா. ஏன்னா 7 பேர் என்னடா பேசிட்டு இருக்க ஒருத்தன் வேணா 7 பேர் கொலை பண்ணலாம், 7 பேர் ஏன்டா ஒருத்தனை கொலை பண்ண போறாங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அங்கே இருக்க கிடைச்ச டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இதில் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் எனக்கு விசாரிச்சா மட்டும் தான் இந்த கொலையாளி யாரையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அதோட முக்கியமான ஒரு விஷயம், இங்கெல்லாம் விசாரிக்க முடியாது, எனக்கான ஒரு மாளிகை கொடுங்க, அங்கே தனித்தனியாக விசாரிச்சுக்கிறேன், அதோட அந்த 7 பேர் லிஸ்ட்டும் கொடுக்குறேன், அவங்களை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அதே டைமில் அந்த இன்ஸ்பெக்டரும் பண்ணி வச்சுறாரு ஒரு மாளிகை மாதிரி. அடுத்து ஒவ்வொருத்தர விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உள்ள போறாரு. அதே டைமில் ஒரு கான்ஸ்டபிள் லேடி வராங்க. இவங்க நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு அப்டேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் வச்சிருக்க ஒரு ஆள். அடுத்து நம்ம ஹீரோ அந்த 7 பேரில் முதல் பேரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் பேர் பால். அப்படியே இவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அவங்கள கொலை பண்ண, உண்மையை சொல்லி எதுக்கு அந்த லேடியை கொலை பண்ணேன் அப்படின் போது என் ஃப்ரெண்டு எப்படி சார் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறான். அப்படியே கூடவே ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் பேர் பால். இவனுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. அதனால பல பேர்ட்ட காசு கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு தான் போயிருக்காங்க. அதனால இவனுக்கு சும்மா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆகுது பண்ணலான்னு சொல்லி ஒரு கால் சென்டர் வச்சிருக்கான். அந்த கால் பேசுகிற மாதிரி அப்போதான் ஒரு பொண்ணை பார்க்குறான். இவன் பேர் பானு. பானு பார்த்தவொடனே அப்படியே அழகில் மயங்கி வீந்துட்டான். அப்படியே அந்த பாலை அப்படியே லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த பால் அப்படியே இந்த பானு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அடுத்தது இந்த கால் சென்டருக்கு வந்து ஃபோன் பேசுறது இதேமாரி அப்படியே போயிட்டே இருக்கு. அதோட இந்த பானு வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் வந்து வேலை செய்கிற ஒரு பொண்ணாக தான் இருப்பான். அப்படியே பானு போகிட்டு இருக்கும் போது அப்படியே கீழே ஒரு பேப்பர் தூக்கி போட்டு போகிறான். அப்படியே பால் எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா கடற்கரைக்கு வான் போட்டிருக்கு. அப்படியே இவங்க 2 பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஒரு நாள் காட்டுறாங்க. இங்கே வந்து இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காள் இவ பேர் கீதா, பாலோட ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் வந்து இது பானுவும் கால் சென்டரில் பேசிகிட்டு இருக்கா. அடுத்து ஓரமாக பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பானு சொல்லிட்டு இருக்கா, என்னோட லைஃப்பில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். என் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாரு. அடுத்து எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தால் ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். அடுத்தது எப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களோ எனக்குலேருந்து கஷ்டத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் அண்ணனோட பொண்டாட்டி என்னை ரொம்பவே திட்டுவாங்க, ரொம்பவே துன்புறுத்துவாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அடுத்து கூட இன்னொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து கேக் வெட்டணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது கடைசியாக கேக் வெட்டினது இன்னும் வரைக்கும் கேக்கு வெட்டல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. எனக்கு உன் பிறந்த நாள் அப்படின்னு பாலா கேட்க, இதை கேட்ட ஒரு பானு எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதோட எனக்கு கடற்கரையில் வெட்டணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு பானு சொல்ல, இது கேட்ட பாலா நாளைக்கு வா கடற்கரையை வெட்டிக்கலாம் கேட்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அண்ணனோட கண்ணில் பட்டுறா பானு. இதை பார்த்த பானு சீக்கிரமாக போவோன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடந்துச்சுன்னே தெரில. அடுத்து நைட்டு காட்டுறாங்க. ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான் பாலா, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பொண்ணு வேற சொல்லியிருந்தா கேக் வெட்டணும்னு, இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் அந்த கீதா பொண்ணு வரா. என்னன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லும்போது சரி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீதா ஃபோன் பண்ணுறான் கரெக்டாக பானுக்கு. அப்போ அவங்க அண்ணக்கார எடுத்துட்டு என்னன்னு கேட்கும்போது நான் பானோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், என் பேர் கீதா, பானு கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கீதா சொல்கிறா, ஒன்றும் இல்லை அந்த ஆசிரமத்தை பற்றி ஒன்று பேசி ஆகணும், ஆசிரமம் பற்றி அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சரி இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அண்ணக்காரனும் கொடுக்குறான் பானு கிட்ட. அப்படியே பானு பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்கும்போது அப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒன்றும் இல்லை உன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தையை கூப்பிட்டுக்கோ, இதேமாதிரி ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே கார் எடுத்துகிட்டு வெளியே போய் நிற்கிறாரு அந்த பானு வீட்டு வெளியே. அதே டைமில் பானு வெளியே வந்துடும். அடுத்து பானோட ஃப்ரெண்டு, அடுத்தது கீதா, இவங்க 4 பேர் அப்படியே காரில் ஏறி கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அந்த புத்திர சிலை இருக்கிற கடற்கரைக்கு தான் வராங்க. அடுத்து மாறி மாறி கேட்கலாம் வெட்டுறாங்க. நம்ம பானுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பாலா நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறான்னு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கீதா சொல்கிறேன், இவங்க 2 பேர் பேசிட்டோம் வா நம்ம பின்னாடி போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பின்னாடி போகிறாங்க. அதே டைமில் பேசிட்டு இருந்தவங்க காரு குழம்பு உட்காராங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது கரெக்டாக யாரோ ஒருத்தன் டார்ச் அடிக்கிறான். வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல தலையில் கை வச்சுருந்தால அவன் தான். இவன் போலீஸு போல். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல வெளியே வாங்க சொல்லி இவங்க 2 பேரும் சர மாதிரியா திட்டிட்டு இருக்கான் அசிங்கமா. அடுத்து தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறான் 2 பேரையும். அதே டைம்ல பின்னாடி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, ஏதோ கத்துற மாதிரி. இதை பார்த்து இவங்க 3 பேரும் அப்படியே திப்பு ஓடி போய் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பானோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கா, யாரோ கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அந்த போலீஸ்காரன் நீ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நீ தானே கொலை பண்ணீங்க, இருறா நான் போலீஸ் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் ஓடுற மாதிரி தெரியுது. அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்து இவங்க 3 பேரும் அந்த பொண்ணோட பாடியை தூக்கி போட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்த மாதிரி அந்த போலீஸ் வண்டி வந்திருக்கோம். இந்த கார் தான் ரிவர்ஸ் ஏற்றிருப்பாங்க போல. அப்படியே இதெல்லாம் மெச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு என்னடா போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் கொலை பண்ணல, அப்போ போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் பாலா சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போலீஸ் கிட்ட சொன்னால் இது பெரிய கேஸ் ஆகும், அடுத்து பானோட அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், அதனால் நாங்கள் பயந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் கேட்ட நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே டே 2 தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே இன்ஸ்பெக்டரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே கேட்குறாரு, ஆட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சா எங்கன்னு கேட்கும் போது ஒன்றும் வராது, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்,
வந்தா அவங்க கிட்ட தரேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கேஸ் எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம பானு தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு. நம்ம பானு இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மழை போயிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்லுன்னு. அடுத்து இவ்வளவு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, எனக்கு ஒன்னே ஒன்று இருந்தது எங்க அண்ணன் மட்டும் தான். ஆனா எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னைக்குலேருந்து எங்க அண்ணனும் மாறிட்டாங்க. என் வீட்டுல ரொம்ப கொடுமை, ஏதோ நான் சம்பாரிச்சிட்டு இருக்கனால தான் ஒண்ணுமே உயிரிட வச்சிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்ம பானு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கூடவே சொல்லிட்டு இருக்கா அவங்க அண்ணன் பத்திலாம். அவங்க அண்ணன் ரொம்பவே சந்தேகமான ஒரு ஆள், எதுக்கத்தான் ரொம்ப டென்ஷனை அடிச்சிடுவான். அதனால எனக்கு யாருமே பிடிக்காது. எங்க அம்மா அப்பா இறந்து போயிருந்து எனக்கு பாசமே யாருமே காட்டல. அப்போதான் நான் முதல் வாட்டி பாலாவை பார்த்தேன். பாலா பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி கிடைச்சிருச்சு. அவர்கிட்ட பேச அவர் தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாலாவும் இந்த பானுலவும் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. இல்லை நம்ம பேர் என்னடா காஞ்சி போன கதையை சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து அந்த கடற்கரையில பார்த்துருப்பாங்க. அங்கே அண்ணக்காரன் பார்த்துட்டு இருக்கான் போல, சரியான அடி அடிச்சிட்டு இருக்கான். தங்கச்சின்னு கூட பார்க்காம அவ்வளோ அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் அங்கே இருக்கவங்கள்ட்ட சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. யாரை ஏமாத்திட்டு இருக்கா, வேற ஒருத்தவங்க ஊர் சுத்திட்டு இருக்கியா, இனிமேல் நீ வீட்டை விட்டே வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அடுத்து அந்த கீதா பொண்ணு ஃபோன் பண்ணுது, அடுத்து இவங்க வெளியே வந்தது, அடுத்து கேக் வெட்டினது, அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொல்றா. இதுக்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ் ஆளு தான் சொல்லியிருப்பா. இப்போ பார்த்தா வித்தியாசமா ஒரு 3 பேரை சொல்றா. இவங்க 3 பேரை வந்திருந்தாங்க. அடுத்தது அந்த பாலாவை அடிச்சுட்டு என்ன கற்பழிக்கலாம்னு நினைச்சாங்க. நான் ஓடிட்டு இருந்தேன். அதே டைம்ல பின்னாடி ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு. அடுத்து அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவ இறந்து போயிட்டு இருக்கா. அடுத்து இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க அவங்க 3 பேர். அடுத்து அந்த பாடியை தூக்கி போட்டோம், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்றா. இது கேட்ட நம்பர் இல்லை, நீ போய் சொல்ற, அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே, அப்ப நீ போலீஸ் கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு கதை சொல்ற. இல்ல நான் சொல்லதான் சொல்லிட்டு இருந்தேன், பாலா வேணான்னு சொல்லிட்டான், அவன் வெளிநாட்டுக்கு போறானா, அடுத்து கீஸ்ன்னு வந்தா வெளிநாட்டுக்கு கூட போக முடியாது, என்னோட கனவு போயிடும் அப்படின்னு சொன்னதுனால தான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான். பாலானா வேற கதை சொல்றான், இவனா வேற ஒரு கதை சொல்றான், இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம ஹீரோ குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே டே 3 தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே இருக்க பத்திரிக்கையாளர் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த ஆளை முதல்ல தூக்கணும், இவர் முதல்ல ரிசைன் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டரை சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் என்னையா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, முதல்ல இந்த கூட்டத்தெல்லாம் கலன்னும் போது இல்லை நீங்கள் கேஸை பற்றி எதுவுமே நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னும் போது அந்த கேஸை பற்றி நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம், நீங்கள் தானே 3வது நாள், 4 நாள் இருக்கு, நாங்கள் கேஸை முடிச்சிருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிருக்கேன், இந்த கேஸ் நிலவரன்னு கேட்கும்போது இதை முடிச்சிட்டு இருக்கேன் சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் இந்த கேஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணி நம்ம கீதாவை தான் காட்டுறாங்க. அங்கே அப்படியே கீதாவை விசாரிக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவை கீதா பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். உன்னை பற்றி எல்லாமே விசாரிச்சு தான்ப்பா வந்துக்கிறேன், ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 3 மாசத்துல உன் புருஷனை விட்டு நீ இந்த சைடு வந்துட்டேன், ஆல்ரெடி ஒருத்தன் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கேன், ஒருத்தன் இல்லை ஒருத்தி அப்படின்றான். என்னன்னு பார்த்தா அந்த கீதா ஒரு லெஸ்பியன் போல, பெண்களை மட்டும் விரும்புகிற ஒரு ஆள் போல. இதை பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் சொல்லட்டுமா கதையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கீதா வந்து அந்த பாலா இருக்கிற இடத்தாண்டி அடிக்கடி நின்றுட்டு இருக்கா அந்த ஷாப்பாண்டு. இதை பார்த்த ஃப்ரெண்டு என்னாச்சு பாலாவை விரும்புறியான்னு கேட்கும்போது இல்லை பாலாவை இல்லை அங்கே வர பொண்ணு அப்படின்றா. அப்போதான் ஃப்ரெண்டுக்கே புரியுது இவ ஒரு லெஸ்பியன்னு. என்ன அடுத்து நம்ம கீதா வந்து அந்த கொலை செய்யப்பட்டால அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து நல்லாவே இந்த பசில் கேம்லாம் நல்லாவே ஆட போல. என்ன இந்த கேமா உனக்கு பிடிக்குமான்னு கேட்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அதே டைம் அந்த கீதா பொண்ணு என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்சம் நெருங்கி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சாரா. இதை பார்த்தா இல்லை தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டேன், எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சமாளிக்கிறா. இதை பார்த்தாவ என்ன இப்படி இருக்காரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படின்னு பேசிட்டு இருக்கா. சரி ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு இவ்வளோ ஒத்துக்கிறா. அடுத்து வீட்டுக்கு வந்து அப்படியே சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு கிடைக்கலன்னா உனக்கு யாருக்குமே கிடைக்க கொடுக்க மாட்டேன்னு. அப்பதான் பாலா ஷாப்புக்கு போகும்போது இதே மாதிரி சொல்லியிருப்பா. சரி இதான் சாக்குன்னு நம்ம அவளை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்காக தான் இதே மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பா. அடுத்து ஒரு நெக்லஸ் கடையாண்ட போய் ஒரு ரிங்கு மாரி வாங்கி வந்திருப்பா. இவளுக்கு இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு. அடுத்துதான் இதே மாதிரிலாம் நடந்திருக்கும். அடுத்து தனியாக கூட்டிட்டு போயிருப்பா. அப்போதான் அவள் பசில் விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறேன் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி அந்த ரிங்கை போடுறான். இதை பார்த்தா அந்த பொண்ணை இவளை தள்ளி விட்டு ஓடலான்னு நினைக்கும் போது அந்த கீதா பொண்ணு விடுற மாரி தெரியல. இவளை கல்லு கட்டாயமாக பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் ஒரு தேங்காய் இருக்குது, அது மண்டியில் அடிச்சிட்டவனே. இதை பார்த்து காண்டாவனே இனிமேல் நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கத்தி எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளோதானே கதை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே டைமில் இந்த கதை யார் சொல்லலான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பா போல இந்த மொத்த கதையும். நம்ம ஹீரோ ஏதோ விசாரிச்சுட்டு இருக்காரு போல. இதை பார்த்து அவளே கடுப்பாயிட்டு இருக்கா கீதா. அடுத்து இவ்வளோ ஒரு கதை சொல்கிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி என்ன நினச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அன்றைக்கி அவன் மண்டையில் அடிச்சுருக்கு, நான் அப்பயே மயக்கம் போட்டுட்டா. 10 நிமிஷம் கழிச்சு தான் ஏஞ்சி பார்த்தா அப்போ எதுவுமே இறந்த நிலையில் இருந்தா. அது பார்த்தா நான் கத்தனேன் அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ நம்பவே மாட்டாரு. ஏன்னா நீ போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, கேஸ் முடிஞ்சு போச்சு, நீ தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ
ஏஞ்சி கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்போ அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு வந்து இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுக்குறா. இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுது, இவதான் கொலை பண்ணிட்டாலேன்னும் போது இல்லை இதை படிங்க அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா இவளை வந்து ஒரு பொண்ணு கொலை பண்ணல, ஒரு பையன் தான் கொலை பண்ணியிருப்பான். அதோட வந்து 6 அடி மேலே இருப்பான். அது பையன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பொண்ணோட நகத்துக்குள்ள மண்ணோட சேர்ந்து ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் DNA டெஸ்ட் வச்சு அது ஒரு பையனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போதான் நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம தேடப்படுறது வந்து ஒரு கொலைக்காரி இல்லை கொலைக்காரன்னு. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்போ யாரா இதை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு 5 பேரை நினைக்கிறாரு. அவங்க 5 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்டே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படியே டே 4 தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு யோசனை வருது, ஒன்னும் அந்த போலீஸ் ஆலையை விசாரிக்கலன்னு. அடுத்து அந்த போலீஸை எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த போலீஸ் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸுக்கு வந்து குழந்தைய இருந்திருக்காது, அதனால அக்கா பொண்ணை தான் வச்சு வளர்த்திட்டு இருப்பாரு. அக்கா பொண்ணு நல்லா வயசுலாம் ஆகிட்டு இருக்கோம், ஒரு 20 வயசு கிட்ட. சரி அப்போ கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அக்கா பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதை பார்த்து காண்டா ஆயிருப்பான். நாங்கள் கஷ்டப்பட்டு 18-20 வருஷமா வளர்ப்போமா, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கூட்டிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி லவ்வர்ஸ் பார்த்தாவே எனக்கு காண்டா ஆயிருக்கும். அடுத்து ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுடைய ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்கும் அந்த அக்கா பொண்ணு போயிருந்துலேருந்து. அப்போ தான் நம்ம ஆளுக்கு ரொம்பவே கோவம் ஆகிட்டு இருக்கு. எந்த சைடு எங்கே லவ்வர் பார்த்தோம் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. கொலை பண்ணதில்லை ஆனால் எங்கே பார்த்தாவும் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அதனாலே இவர் மேல் இடத்துலேருந்து தூக்கிட்டு இருப்பாங்க அந்த போலீஸ்லேருந்து ரிசைன் பண்ண சொல்லி. அதனால அவரும் ரிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நேற்று தான் அப்படியே இந்த புத்தர் சல்லிண்ட போயிருப்பாரு. அடுத்ததான் இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்பாங்க. அடுத்தது இவங்களை அடிச்சிருப்பாரு. அடுத்து ஒரு சத்தம் கேட்குதுன்னு உள்ள போயிருப்பாரு. இந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அடுத்து சொல்றாரு, இது மாதிரி நடந்து போயிருந்தேன், போலீஸ்ட்ட கூட்டிட்டு வரலான்னு. அப்போ யாரோ என் மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, யாருன்னு தெரியல. அடுத்து நான் 2 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்தேன். அங்கே சுற்றி முற்றி பார்த்தா பாடியே இல்லை, அங்கே வந்த காரம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து அங்கே இருக்க டீ கடையில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு கதையை சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ, நீ ஒரு போலீஸ் தானே, அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கலாம்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, என்னுடைய ஒய்ஃபு ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டாங்க, அதனால் என்ன பண்ணுறது தெரியல, 2 நாள் பக்கத்தில் இருந்தேன். அடுத்து மறுநாள் உன்ட்டு சொல்லலான்னு நினைக்கிறதுல உங்கள் ஆள் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. திருப்பம் அப்படின்னு நம்ம அந்த கடற்கரைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அந்த கேஸை பற்றி நிறையவே விசாரிக்க ஆரம்பிக்கிறார், அந்த பொண்ணை பற்றி. அடுத்து அந்த பாடியை பார்த்தவங்களாம் அப்படியே கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே டைமில் அந்த பத்திரிக்கையாளர் நம்ம இன்ஸ்பெக்டரை போட்டு கீக்க ஆரம்பிச்சாரா. இதனால நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோவை பிடிச்சி நல்லா திட்ட ஆரம்பிச்சிடாரு. இல்லை சார், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கேஸ் முடிச்சிடுவோம், முடிஞ்சு போச்சு ஒரு கேஸு ஆகும்போது 90% முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 10% தான் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஒன்று நோட் பண்ணுறாரு. சரி எல்லாரும் விசாரிச்சாச்சு அந்த 4 பேரை, ஒன்றும் அந்த 3 பேரை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு ஒவ்வொன்றும் எனக்கு தெளிவாக சொல்லுப்பானு. ஆனால் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் வந்து மீனவர்கள் சார், எப்பவுமே போட்டில் போய் மீன் தான் பிடிப்போம், அதேமாரி தான் எங்களோட டெய்லி ரொட்டீன், மீன் பிடிப்போம், அடுத்தது குடிப்போம், சீட் ஆடுவோம், சூதாடுவோம், அதேமாதிரி தான் எங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். எப்பவுமே நேற்று உட்காந்து குடிச்சிட்டு இருப்போம், அன்னைக்கு நேற்று ரொம்ப குடிச்சிட்டோம், அன்னைக்கு நேற்று என்ன ஒன்று பண்ணணும்னு எங்களுக்கு தோணி இருந்துச்சு. அப்போ குடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கும்போது அங்கே லவ்வர்ஸ் ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால அவங்கள மிரட்டிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது நாசம் பண்ணிட்டீங்க? நம்ம ஹீரோ ஷாக்கா பார்க்குறாரு. அடுத்தது தான் தெரியுது இது வேற ஒரு கேஸ் போல, தொக்கா வந்து மாட்டீங்க பார்த்தீங்களா, வேற ஒரு கேஸுக்கு பதில் இந்த ஒரு கேஸுன்னு. அடுத்துக்கு ஒன்றும் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது ஒன்றும் இல்லை சார், அங்கே முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம், அப்போ தான் அங்கே கார் அப்படி பிளிங்க் ஆகி என்ஜின் நின்றுச்சு. அதை பார்த்துட்டு பேருக்கு அங்கே போய் கிட்ட போய் பார்த்தோம், அங்கே பார்த்தா காருக்குள்ளே யாருமே இல்லை. அதே டைமில் யாரோ ஒருத்தர் கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அங்கே போய் பார்த்தோம், அங்கே பார்த்தா ஒரு டெட் பாடி இருந்துச்சு, ஒரு பொண்ணு. இதை பார்த்து நாங்கள் பயந்துட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டோம். அப்பயும் அந்த காருக்குள்ளே என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தா அங்கே ஃபோனு இருந்துச்சு, பணமும் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் சீன் நம்ம 3 பேர் பார்த்தோம்ல, அது இவங்க தான் போல. அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. அடுத்து நம்ம ஹீரோக்கு என்னடா இவங்க வேற ஒரு கதை சொல்கிறாங்க, ஆல்ரெடி இறந்து போயிட்டேன்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சரி அவங்க எப்படி இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, திரும்ப அந்த பீச் அண்டை போயிருப்பார்ல, அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடச்சிருக்கும், அதில் ஒரு பேர் எழுதியிருக்கும். அந்த பேரை விசாரிச்சு நம்ம ஹீரோ எப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு போல. அந்த விஷயத்துல அங்கே இருக்க கான்ஸ்டபிள் லேடிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி, இந்த கேஸ் நானே பார்த்துக்கணும் போது நம்ம ஹீரோ இல்லை சார் முடிச்சாச்சு சார் அப்படின்னும் போது, சாமி நீ இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு, இந்த கேஸ் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கெஞ்சற, இல்லை சார் ஆல்ரெடி முடிச்சாச்சு சார், இன்னும் 10% தான் சார், முடிச்சிருவோம் சார்னு சொல்லிட்டு போது அடிச்சு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த லேடி கான்ஸ்டபிள், எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, அவங்க தான் கேஸ் பார்த்துக்கலான்னு சொன்னாங்களே, முதல்ல இந்த இடத்த விட்டு போ, இது தேவையில்லாத கேஸ், வேறு என்ன ஒரு கேஸு பாரு அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லாத கேஸ் இல்லை, இந்த கேஸுக்கும் எனக்கும் ஒரு சம்மதம் இருக்குது, இந்த கேஸ் முடிச்சாதான் என்னால் நிம்மதியாவது தூங்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் போகுது. நம்ம ஹீரோ வாழ்ந்தது ஒரு மலை கிராம இடம் தான். அங்கே நிறைய பேர் இந்த விவசாயி தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் தான் இந்த போலீஸ் ஆர்மிலாம் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து நம்ம ஹீரோ ஒரு போலீஸாக ஆக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவார். இதனால நம்ம ஹீரோ அப்பாவோட கனவை
கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்காக நிறையவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த கான்ஸ்டபிளாக இருப்பான் போல, அவன் கான்ஸ்டபிள் எக்ஸாம் தான் எழுதியிருப்பான். நம்ம ஹீரோ வந்து இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதியிருப்பாரு. நம்ம ஹீரோக்கு வந்து கடைசி ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வயசு மேலே தாண்டி போனால் அவ்வளோதான், அந்த போலீஸோட வேலை நம்ம ஹீரோக்கு கிடைக்காது. அதேமாதிரி கடைசி எக்ஸாம் எழுதுறாரு, அப்பயே ஃபெயில் ஆயிடுறாரு. இதனால் நம்ம ஊருக்கே வந்துடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஊருக்கு வந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடற்கரைக்காக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா தான் ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ யார்கிட்ட பேசியிருந்தான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிருந்திருக்காரு போல. அதனால தான் நம்ம ஹீரோ அப்படியே நினச்சி பேசிட்டு இருந்திருக்காரு. ஆக மொத்தம் யாரு கணக்கும் தெரிய மாட்டாங்க, நம்ம ஹீரோ மட்டும் அதே மாதிரி நினைச்சிருந்திருக்காரு போல. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோனால நம்பவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஆள்லாம் இல்லை, என்னன்னு விசாரிச்சு பாருங்கன்னும் போது அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க சூசைட் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அதனால தான் நம்ம ஹீரோனால ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்து இந்த கேஸை பற்றி விசாரணைக்காக தான் நம்ம ஹீரோ விசாரிச்சு இருந்திருப்பார் அந்த கடற்கரை பற்றி. அடுத்து இந்த கேஸ் அதனால 3மே சேர்த்து விசாரிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த கதைலாம் சொல்லிட்டு போயிருக்கு. அந்த லேடி கான்ஸ்டபிள் பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்கிடுது. உன்னை இவ்வளோ நாள் நான் பைத்தியம் நினச்சிட்டு இருந்தேன், நீ தனியாக பேசிட்டு இருக்கும் போது இப்போ தானே உன்னோட வழி புரியுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து கூடவே சொல்கிறாங்க, இனிமேல் நீ எங்கே வேணா போ, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கமிஷனரும் இன்ஸ்பெக்டரும் ஒரே நேரத்தில் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்டிருப்பார் போல். அடுத்து அவங்கள ஒத்துட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லை, அவனை கேஸை முடிச்சிட்டு இருக்க மாட்டானே. ஆனால் கமிஷனர் இல்லை, நம்ம வெயிட் பண்ணுவோம், அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு. என்னப்பா எதுக்குப்பா கூப்பிட்டுருந்தேன்னு கேட்கும்போது, இருங்கப்பா உங்களுக்கு ட்விஸ்ட்டை தனித்தனியாக நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பங்கமான ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. ஆக மொத்தம் கொலை பண்ணது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சீட் எடுத்து காட்டுறாரு. வேற யாரும் இல்லை, ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அவன் தான் அந்த கொலை பண்ணியிருப்பான். அந்த சைக்கோ மாதிரி இருந்திருப்பான் பற்றியா, அவன் தான் அந்த கொலையே பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி மன ரீதியாக ரொம்பவே பிரச்சனை இருக்குது. அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் இதேமாரி தான் கொலை பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இது வரைக்கும் அவன் மாட்டாமல் இருந்திருக்கான். ஆனால் இந்த கேஸில் தொக்கா மாட்டிட்டு இருக்கான். அடுத்து அன்னைக்கு நைட் அப்படியே கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். அந்த நேரத்தில் அந்த ஸ்டார்டிங் சீனில் 10 பேர் நடந்திருக்கும். அப்படியே 2 வண்டியும் மோதிட்டு இருக்கான். அப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருப்பான். நம்ம இன்ஸ்பெக்டர் கொலை நடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் கடைசியில் வெட்டிட்டு இருப்பாரு. இந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கான். சரி இதுக்கு என்னப்பா மோட்டிவ் அப்படின்னு இந்த கமிஷனர் கேட்கும் போது, இதுக்கு மோட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை, அதை கொலை பண்ண சொல்லியிருக்கோம் வேற ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த பாபு தான் ஃப்ரெண்டை கொலை பண்ண சொல்லியிருக்கான் போல. அடுத்து தான் இந்த சைக்கோவை தேடி இருக்கான். அந்த சைக்கோட்ட சொல்லியிருக்கான் அன்னைக்கு நைட்டு இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கான் போல. சரி இவனுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவனுக்கும் ஒரு மோட்டிவ் இல்லை, இன்னொருத்தனும் இவனுக்கு மேலே ஒருத்தி இருக்கா. ஏன்னா ஒருத்தியா ஆமாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கொலை பண்ண சொல்லுறது வேறு யாரும் இல்லை, அந்த பானு பொண்ணு தான். இந்த படத்தோட ட்விஸ்ட்டை கண்டிப்பாக யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி இந்த பானுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனால எல்லாரும் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுது எல்லாமே ஒரு பொய் தான். இந்த பானு பற்றி சொல்லணும்னா இவ தான் அந்த அண்ணக்காரனையும் அடுத்து அந்த அண்ணனோட ஒய்ஃபை இவ தான் டார்ச்சர் பண்ணியிருப்பா. இவ தான் இதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைலாம் பேசியிருப்பா. அடுத்து அவங்க அண்ணனும் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஆள் தான். ஆனால் அவங்க அண்ணனையும் கெட்டனாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பா. அவங்க அண்ணன் வண்டி தொடச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்க வண்டி தொடச்சிட்டு இருக்கமா, வண்டி தான் தொடச்சிட்டு இருக்கல, சவாரிலாம் போறியா இல்லையா, காசுல வருதான்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு தாமா இருக்கு, அப்பாவோட கடன்லாம் நானும் தாமா அடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அப்போ நான் அடிக்கிறது இல்லை நானும் தானே அடிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அடுத்து இவரோட சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க அப்பா எப்பவுமே ஊருக்கு வந்தா காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஊருக்கு வரும்போது பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு தூக்கு மாட்டி கடன் தொல்லையால. அதனால இவங்க பார்த்து ரொம்பவே சோகமாயிட்டு இருக்கா. அதோடு இவளுக்கு வந்து இந்த பணம்னாவே ஒரு மாதிரி பணத்தாசை பிடிச்சவதா இவ. நம்மளுக்கு இந்த வாட்டி பணம் கிடைக்கலன்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த பெரிய 4 பேருக்கு ஒரு ஆசிரமத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அது மூலம் நிறையவே காசு கிடைக்கும். அதனால இந்த செஞ்சுட்டு இருக்கா. அதே டைம்ல இந்த ஆசிரமத்திலே ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டர் மேல இந்த பானு அப்படியே காதலும் வர ஆரம்பிச்சிடு. அடுத்து இந்த டாக்டருக்கும் இந்த பானு மேல ரொம்ப ஒரு காதல் வர ஆரம்பிச்சிடுது. இதை அப்படியே பானு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பணம் தான் ஒரு மாதிரி பணத்தாசை பிடிச்ச மாதிரி தான் அவ பேசிட்டு இருக்கா. இல்லை அந்த டாக்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பணம் தான். இவங்க 2 பேரும் பணத்தாசை பிடிச்சவங்க தான் இருக்காங்க போல. அப்போதான் நம்ம பானு ஒன்று நோட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து போய் இந்த டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்படிலாம் பண்ணலான்றாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆர்கன்ஸ்லாம் திருட்டுருவாங்களா அதை பற்றி தான் போட்டிருக்கு. அது பல கோடி மேலே விற்பனை போயிருக்கு. நான் கடைசியில் அந்த ஆளை எப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னு இந்த நியூஸ்லாம் படிச்சுட்டு வந்து அந்த டாக்டரை கேட்க, ஆமாம் ஆர்கன்ஸ்லாம் பல கோடி மேலே போவோம், நிறைய கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பானு கிட்ட இந்த டாக்டர். இதை பார்த்தா பானு பணத்தாசை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. அந்த ஆசிரமம் நடத்துகிற ஃபாதர் வந்து நிறைய காசு மோசடி பண்ணியிருக்காரு போல. அந்த ஃபண்ட் கொடுக்குற மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னும் 1 மாதத்தில் நீ கொள்ளடிச்ச மொத்த காசை வரலன்னா அவளை தான் அவனை போலீஸ்கிட்ட மாட்டி குத்துருவேன் அப்படின்னும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் பல கோடி மேலே அடிச்சிருப்பாரு. அப்போ தான் அந்த பானு பொண்ணு சொல்கிறா, ஏன் நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது, இங்கே காசுங்களோட ஆர்கன்லாம் நம்ம விற்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை சொல்கிறா. அதோட
இந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் சைல்டாக தான் இருப்பாங்க. அவங்களால நடக்கவோ பேசவோ சரியாக முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து யார் யாருக்கு கிட்னி தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் இந்த பிளட் சாம்பிள் வச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையான்லாம் பார்க்குறாங்க. அதோடு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உடம்பு சரியாதனால அடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இதேமாரி மும்பைக்கு போங்க, அங்கே கரெக்டாக இருக்கும், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சு விட்டா அங்கே இருக்க ஆளுங்களாம் ஆர்கன்ஸை விற்று வேற ஒருத்தருக்கு மாற்றி விட்டுருவாங்க. அடுத்து இவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது. இதேமாரி ரெகுலராகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் இறந்து போயிடுறான். அப்போ அவங்களோட அப்பா பாடி வாங்கலான்னு வரும்போது அப்படியே எரிச்சிடுங்க, இந்த துணியை மட்டும் எழுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி பாதி பணத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. அப்போதான் பானோட ஃப்ரெண்டுக்கு நிறைய சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போதான் ஒரு பையனோட விலைக்கு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவனோட கிட்னி எடுத்துட்டு இருக்காங்க போல. இந்த மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அடுத்து இதெல்லாம் யார் யார் பிளான் போடுறாங்க மொத்த ஆதாரத்தையும் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்தது இவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன ஆர்கன் திருடலான்னு அது ஒரு வீடியோவா ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுக்கிறான் அந்த பானோட ஃப்ரெண்டு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு நினைக்கும் போது இந்த இன்ஸ்பெக்டர் இல்லைப்பா எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் இந்த பொலிட்டீஷியனை வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இந்த பானு பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதேமாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா பானோட ஃப்ரெண்டுன்னு. இதனால் ஒரு பிளானும் போடுறா, பேசாமல் இவ்வளோ கொலை பண்ணிடலான்னு. அதுக்காக இவளை பற்றி இவ தெரிஞ்சுக்கணும்னு, பானு பற்றி இவ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக போயிருப்பாங்க. அப்போ தான் இந்த பாபு வழியாக வந்து மாட்டியிருப்பான். அடுத்து இதேமாதிரி லெட்டர் போட்டிருப்பான். அடுத்து இதேமாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இந்த பிறந்த நாள் கேட்க வெட்டணும். அடுத்த கூட இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அது அப்போ காட்டிக்க மாட்டாங்க, இப்போ தான் காட்டுறாங்க. எனக்கு வெளிநாட்டு போக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும் போது இவனும் ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு போனால் தான் ஆசைப்படுறான். அப்போ நானும் வரணும் போது நீ வரலாம், ஆனால் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்படி மேரேஜ் பண்ணி போனவும் எனக்கு ஒரு தடுங்கல் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காள், அவ்வளோ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா, ஆனால் அவளை விட்டுட்டு தான் உன்னால் போக முடியும் போது சார் அவள்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் போது இல்லை அவள்கிட்ட பேசி பார்க்க முடியாது, பேசாமல் அவளை போட்டு தள்ளிடலாமே போது ஃபஸ்ட்டு பாலை ஒத்துக்க மாட்டான். அடுத்தது ஒத்துக்கிறான். அடுத்ததே இதேமாதிரி ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. கடைசியில் அந்த பானோட ஃப்ரெண்டும் கூட்டி இருப்பாங்க. கடைசியில் அந்த வில்லனை வச்சு போட்டு தள்ளி இருப்பாங்க. அந்த மொத்த விஷயத்தையும் இங்கே ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்து இவங்க நினைக்காத ஒரே ஒரு விஷயம், அந்த போலீஸ் மட்டும் வராமல் இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ் வந்தனால தான் இவங்க மாட்டியிருக்காங்க. இந்த போலீஸ் நிறைய போலீஸை கூட்டிகிட்டு வரலான்னு போகும்போது கரெக்டாக அந்த பானு பொண்ணு தான் இந்த மண்டையில் அடிச்சிருப்பேன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே. அடுத்து இவரும் மயக்கம் போட்டு வீந்திருப்பாரு. அடுத்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த பானு பொண்ணு பாலா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ வித்தியாசமான ஒரு கதை சொல்லி நான் ஒரு வித்தியாசமான கதை சொல்கிறேன், அப்போ தான் நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவை கடத்தி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த கான்ஸ்டபிள் லேடி தான் அங்கே இருக்கும். மொத்த பேர் அடிச்சு தூக்கி நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த கொலை நடந்த இடத்தாண்ட ஒரு வித்தியாசமான ஒரு புக்கை பார்க்குறாரு. அடுத்து எடுத்துகிட்டு வந்தால் அங்கே ஒரு ரத்தக்கரை இருக்குது அந்த புக்குக்குள்ளே. அதோட ஒரு மென்ஷன் பண்ணி இருக்கு அந்த ஒரு பேர்ல, அந்த பேர் ஒரு ராஜாவோட பேர் போல. அதோட புக்கு பார்த்தா அதுல ஒரு பெட்டு பேர் போட்டிருக்கு. அந்த பெட்டுக்கு என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு குதிரை. சாதாரண குதிரையில் என்னடா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னும் டீப்பா யோசிச்சிருக்காரு. அந்த குதிரை பேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அடுத்து அந்த குதிரை பேர் பார்க்கும் போது தான் தெரியுது சேட்டாக்குன்னு. அந்த சேட்டாக்கு வேற ஒன்றும் இல்லை, அந்த வில்லன் பையன் கொண்டு இருப்பான் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வண்டி பேர் தான் சேட்டாக்கு. இது நல்லாவே நோட் பண்ணியிருக்காங்க போல. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீனில் வந்து இந்த பத்தியா அப்பயே இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாரு. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாதுக்காக தான் நம்ம ஹீரோ பண்ணியிருப்பாரு. அடுத்து இன்னொரு குழுவும் கண்டுபிடிக்கிறார். அந்த பாலு அந்த கம்யூனிகேஷன் சென்டர் வச்சு நான் பார்த்தீங்களா அங்கே போயிருப்பாரு. அங்கே தான் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி இதே மாதிரி கொண்டு வரணும் போது ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணி. அடுத்து இவனையும் கூட்டிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. இவனும் உண்மையை ஒத்துக்கணும். அடுத்து அந்த பானோட அண்ணனும் விசாரிக்கும் போது அவனும் மொத்தம் சொல்லிடுறான் அந்த பானோட மொத்த சைல்ட்ஹுட் ஃப்ளாஷ்பேக்கும். அடுத்து நம்ம ஹீரோ ஒன்று சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு பேருக்கு அந்த பொண்ணு எப்படி மாட்டான் தெரியுமா, நம்ம ஸ்டேஷன்லேயே ஒரு கருப்பாடு இருக்குது, அது வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பின்னாடி இருக்க ஒரு கான்ஸ்டபிளை சொல்கிறான். அவன் தான் அந்த கருப்பாடு, அவன் தான் சொல்லியிருப்பான். இப்போ அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது அங்கே இருக்க ரைட்டர்கிட்ட சொல்லுமான்னு இருப்பாங்க. அந்த ரைட்டர்கிட்ட இந்த மொத்த விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அந்த ரைட்டர் வந்து இந்த பானோட ஆளு போல மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் தொக்கா மாட்டேன்றதுக்காக மொத்த விஷயம் முடிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மொத்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிடுறாரு. கடைசியாக நம்ம ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. எங்கள் அம்மா அப்பா கொண்டது யார் தெரியுமா, அதுவும் இந்த பானுதா அப்படின்ற. என்னன்னு பார்த்தா இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அங்கே ஆசிரமத்தை வேலை செய்யலன்னு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா அந்த டாக்டர் பேசினது மொத்த விஷயத்தையும் கேட்டு இருப்பாரு. அது மொத்தத்தையும் அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு, இது என்ன பண்றது ஒன்றும் எனக்கு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த பானு பொண்ணு மொத்தமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்கா, இவங்களை உயிரோட விட்டு நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுருவா. அதனால இவங்க 2 பேரையும் கொலை பண்ணோன்னே எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தனியாக கூப்பிடுறேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை, நீங்க வந்து கூட இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு. அதனால நம்ம ஹீரோட அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க, இதே மாதிரி நாங்கள் வரோம்ப்பான்னு. அடுத்து இந்த கடற்கரையில் அப்படியே கேட்கவும் வெட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பானு நினைச்ச மாதிரி இந்த அடியாளை கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் மொத்த டிஸ்டா நம்ம ஹீரோ ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. கடைசியில் நம்ம ஹீரோ அவங்க அப்பா நினைச்ச மாதிரி போலீஸ் ஆகலனா கூட அவங்க அப்பா கொலையை நம்ம ஹீரோ டிரெக்டிவாக இருந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. இதனாலே நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம போலீஸ் ஆகணும்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு கொலை கேஸாவது நம்ம சால்வ் பண்ணிட்டோமேன்னு.
அடுத்து நம்ம ஹீரோ அந்த கொலை கேஸும் முடிச்சிடாரு. அடுத்து அவங்க அம்மா அப்பா கொலை பண்ணது யாருமே கண்டுபிடிச்சிடாரு. கடைசியில் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்படியே அவங்க ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது நானே எதிர்பார்க்கல. இதேமாதிரி நிறைய ட்விஸ்ட்டு படம் வேணும்னாவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கமெண்ட் பக்கத்தில் ஒன்று ஐ பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ஒரு 10 பேர் தொட்டால் ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால கண்டிப்பாக நீங்கள் தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதேமாதிரி பல ட்விஸ்ட்டு படம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.